இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், போன தடவை 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருவார், 11:05க்கு நீங்களாம் ஆத்துக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், அப்படி எவனாவது கேட்டா எங்கிட்ட சொல்லுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொன்னார். அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு மணல் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விடியா திமுக அரசு எல்லாத்துலயும் கொல்ல. கரூர் மாவட்டத்துல தனி சட்டம், தனி அரசாங்கம். இங்க தினம் 3-4 கோடி ரூபாய்க்கான மணல் போகுது 4 இடத்துல. எந்த கணக்கும் கிடையாது. தார் ரோடு மாதிரி ரோடு போட்டு எந்த விதமான ஒரு சின்ன பயம் கூட இல்லாம பகல்லயே மணல் கொள்ள நடக்கும். பகல்ல தான் பிடிச்சிருக்கு. அதனால இதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் துப்பு இல்ல. காவல்துறைக்கு தெரியாம, அதிகாரிகளுக்கு தெரியாம இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காவல்துறையும் அதிகாரிகளோட துணையோட தான் வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை இடம் இருக்குது. அதுல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு தனி சட்டம் அரசாங்கம் நடக்குதுங்க கரூர் மாவட்டத்துல. யாரும் எதையும் கேட்கறது கிடையாது. இரவு பகல் பாராம மணல் கொள்ள நடந்துகிட்டே இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்மங்கலம் தாலுகா வாங்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நெரூர் வடவாகம் பஞ்சாயத்து முனியப்பனூர் அப்படிங்கிற இடத்துல ஆத்துக்குள்ள தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சோட மோசமா ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்ப பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட் பாரி மாதிரி சண்டிங் அடிச்சு இங்க அள்ளி கொண்டு போய் அங்க கொட்டுறாங்க. அங்கிருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாம இந்த இடம் இல்லாம இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். ஒரு நாளைக்கு மினிமமா 2-3 கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில போகுது. இதை பல தடவை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எதையுமே கண்டுக்கல. இது கிட்டத்தட்ட இப்ப மணல் அள்ளிக்கிறது ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு ரீச்சில் மட்டும் 2 லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த 1 வருஷமா இந்த வேலை நடக்குது. காவல்துறைக்கு தெரியாம, அதிகாரிகளுக்கு தெரியாம இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க இப்ப பாத்தீங்க எல்லாருமே. காவல்துறையும் அதிகாரிகளோட துணையோட தான் வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை இடம் இருக்குது. அதுல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு தனி சட்டம் அரசாங்கம் நடக்குதுங்க கரூர் மாவட்டத்துல. யாரும் எதையும் கேட்கறது கிடையாது. இரவு பகல் பாராம மணல் கொள்ள நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இப்ப ஐஜிக்கு போன் பண்ணிக்கிறோம், கலெக்டர் போன் பண்ண மீட்டிங்ல இருக்கிறவன்ட்டாரு, பிஏ சொல்லிட்டாங்க, எஸ்பி போன் பண்ண மீட்டிங்ல இருக்கிறவன்ட்டாரு. இப்ப ஐஜி சாருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால இதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் துப்பு இல்ல. போன தட்டி வச்சோம்னா தட்டி உடனே எடுங்கிற அதிகாரிகள் மணல் அறிக்கை காவல் மணல் குறிச்சுக்கிறாங்க. நோட் போட்டு குறிச்சு மொத்தமா எத்தனை வண்டி போகுதோ டெய்லி அதுக்கான கமிஷன் வாங்குறதுக்கு தான் இருக்காங்க காவல்துறை. அது மட்டும் இல்ல, பத்திரிகையாளர் நீங்க போய் கல்குவாரி எல்லாம் அளக்குறீங்க, படம் பிடிக்கிறீங்க, சந்தோஷம். இதையும் ஒரு பார்வை காமிச்சா பரவாயில்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க எப்படி நடக்குது. மணல் கொள்ளையான கொள்ளை, அளவில்லாத ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நாங்க தேக்கிருக்கிறோம் 5 வண்டி நிக்குது. பெரிய வண்டி நிக்கிற வண்டி, பெரிய வண்டி. இங்க 3, அந்த 5 லாரி தான் நின்னது. நாங்க வர்றதை பார்த்துட்டு ஒரு 3 லாரி விரட்டிக்கிட்டு போயிட்டாங்க வெளியில. ஆமா, குடிநீர் இருக்குது. குடிநீருக்கிட்டவே அல்றாங்க. ஸ்கீம் இருக்குது. இங்கிருந்து திண்டுக்கல் போகுது, ராம்நாடுக்கு தண்ணி போகுது, கரூர் நகராட்சிக்கு 4 ஸ்கீம் ஓடுது. இங்க இருக்கக்கூடிய 12 பஞ்சாயத்துக்கு இங்கிருந்து தண்ணி எடுக்கிறாங்க வரிசையா. எல்லா குடிநீர் கிணறு எல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. தார் ரோடு மாதிரி ரோடு போட்டு எந்த விதமான ஒரு சின்ன பயம் கூட இல்லாம பகல்லயே மணல் கொள்ள நடக்கும். பகல்ல தான் பிடிச்சிருக்கோம். ஒரே நாள் 150 வண்டி உள்ள நின்னது. அதெல்லாம் நைட்ல கொண்டாந்து அடியால் வச்சுக்கிட்டு இந்த ஏரியா மக்களை பயமுறுத்திக்கிட்டு பண்றாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், போன தடவை 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருவார், 11:05க்கு நீங்களாம் ஆத்துக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், அப்படி எவனாவது கேட்டா எங்கிட்ட சொல்லுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொன்னார். அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு மணல் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் 2 ஒன்றிய செயலாளர்கள் வேலுசாமி,
முத்துக்குமார், லாட்ரி மாஃபியா பாண்டியன், இங்க ஒரு நிழல் அமைச்சர் இருக்கார் MCS, இவங்க எல்லாம் தான் இந்த மணல் கடத்தல் தினந்தோறும் மணல் கடத்தல் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால மாட்டு வண்டிக்காரங்களுக்கு எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கல. 5 வருஷம் போயிருச்சு, இன்னும் 11/5 ஆகல. மாட்டு வண்டிக்காரெல்லாம் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவங்கள கேடயமா வச்சு மாட்டு வண்டி அள்ள விடுறோம் அப்படின்னு மாட்டு வண்டிக்காரங்க கேடயமா பயன்படுத்தி இந்த மணல் கொள்ளை நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் ரீச் மாதிரியே ஓட்டுச்சு. அப்போல்லாம் இது இன்னும் அதிகம். அதெல்லாம் 2000 லோடு போச்சு. இப்ப தினம் 300 இருந்து 400 லோடு டெய்லியும் போய்கிட்டு இருக்குது. எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. கவர்மெண்ட் பாதுகாப்போட அந்த மணல் கொள்ளை நடக்குது. நாங்க என்ன சொல்றோம், உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டிக்கு அனுமதி கொடுங்க. நான் அமைச்சரா இருந்த பொழுது பீரியட் முடியும் பொழுது சியா கமிட்டியில கரூர் மாவட்டத்தில் 4 இடத்துல மாட்டு வண்டியில பர்மிட் போட்டு பணம் கட்டிட்டு மணல் இறதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். ஆனா அந்த ஆர்டர்ல பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எலெக்ஷன் நேரத்தில் மாட்டு வண்டிக்காரங்க இதையும் நம்பினாங்க. 11/5 வந்துடும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனா 11/5 ஆயிரும், மணல் எல்லாம் பொழைச்சிக்கலாம்னு பார்த்தாங்க. எதுவும் கிடையாது. எல்லாம் மாட்டை கறிக்கு வெட்டு மாட்டுக்கு கேரளாவுக்கு வித்துட்டு சும்மா இருந்தாங்க. இப்ப ஆசையை காட்டி கொஞ்சம் பேர் மாட்டு வண்டி வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள கேடயமா வச்சுக்கிட்டு இந்த விடியா திமுக அரசு எல்லாத்துலயும் கொள்ள கரூர் மாவட்டத்தில் தனி சட்டம், தனி அரசாங்கம். இங்க தினம் 2 இருந்து 4 கோடி ரூபாய்க்கான மணல் போகுது. 4 இடத்துல அள்ளுறாங்க, அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாட்டு வண்டிக்காரங்களை பழியாக்கிட்டு இருக்காங்க. நாங்க தொடர்ந்து சொல்றது அதுதான். உள்ளூர் தேவைக்கு உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் கேட்கறோம். நான் வாங்கி கொடுத்த அனுமதி இருக்குது. நான் பல பிரஸ் மீட்ல காட்டியிருக்கிறேன். அதை கொண்டு போய் திருத்தி ஒரு மினி பொக்லின் மினி டிப்பர்னு போட்டு வாங்கிட்டு வந்து தினம் 2000 லோடு அள்ளினாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியாமல் இல்ல. அது அள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ரீச் ஆரம்பிச்சிருச்சு. கரூர் மணல் மாஃபியா ரீச் ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல முறை எல்லா தரவும் சொல்லியாச்சு. மாவட்ட ஆட்சியர் பல முறையில இல்ல, 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் பேசியிருக்கிறேன். பழைய ISP எடுத்தாரு. இப்ப இவரு அடிக்கடி போன் எடுக்கிறார். இன்னைக்கு எடுத்தார். நிறைய பேர் எடுக்கிறது இல்ல. எந்த விதமா 100க்கு போன் பண்ணாலும் தெரியாது. 100க்கு போன் பண்ணி யாராவது சொல்லிட்டா அந்த யார் நம்பர்னு தெரிஞ்சு அவங்கள வீட்லயே போய் உதைக்கிறாங்க. திமுக காரன் சொன்னான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து காவேரி ஆத்துக்குள்ளே வச்சு அடின்னு அடிச்சுட்டாங்க. எல்லாம் சரக்குல தான். சரக்குல தினம் 1000 2000 சம்பளம் கொடுத்து ஆள் குறை வச்சிருக்காங்க. நான் ஆத்துக்கு அந்த 2 கிலோமீட்டருக்கு வரையிலேயே தகவல் வந்துருச்சு. அதனால அந்த 3 லாரி உள்ள வரல. வந்த வாக்கில் அப்படியே விரட்டிட்டு போயிட்டாங்க. அதனால எல்லா இடத்துக்கும் ஆள் இருக்குது. மொத்தமா 10 வண்டி போகும்போது முன்னாடி பின்னாடியும் குண்டர்கள் போவாங்க, அடியாட்கள் போவாங்க. வண்டியை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் போதை தான். அதனால ராத்திரியில் யாரும் இந்த ஏரியா மக்களை வேணா கேளுங்க, போய் பிரஸ் மீட் எடுங்க. மக்கள் இரவு 10 மணிக்கு மேலாம் இங்க உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. சம்பந்தம் இல்லாத வந்தா குறுக்காட்டி கேட்கறாங்க, எந்த ஊரு நீ எதுக்கு போறேன்னு கேட்கறாங்க. தப்பி தவறி சரியான பதில் சொல்லினா அந்த ஆள் அங்க போக முடியாது. இதுதான் இன்றைய நிலை. இப்ப இந்த வண்டியை பறிமுதல் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களா? அதிகாரி வருவாங்கன்னு நினைக்கிறோம். சொல்லியிருக்கிறோம், ஏற்பாடு சொல்லியிருக்கிறோம், கலெக்டர் சொல்லியிருக்கிறோம், SP சொல்லியிருக்கிறோம், IG சொல்லியிருக்கிறோம். IG உடனே ஆள் அனுப்பிச்சுட போலீஸ் அனுப்பிச்சுடும் சொல்லியிருக்காரு. 4 போலீஸ் அங்க நின்னாங்களா, போயிட்டாங்களா. போங்க வரேன்.
கார்த்தி பின்னாடி வா. தம்பி ஆனந்த் வா ஜெயில மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.